பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமா இருப்பார்கள். எதுக்கு இவர்கள் இச்சை அடக்கமா இருப்பாங்க? எதுக்காக? பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் அப்படின்னு அந்த பிரைஸ் பெற்றுக்கொள்றதுக்காக வேர்ல்டில் வரணும் இப்படின்னு ஒரு குறிக்கோளோடு அந்த பயிற்சியில், அது குத்து சண்டையாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், ஆனால் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, கண்டதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஊரை சுற்ற மாட்டாங்க, கண்டதையும் சாப்பிட மாட்டாங்க, அதிகமாக தூக்கத்தை விரும்ப மாட்டாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஊரை என்ன பண்ண மாட்டாங்க, சுத்த மாட்டாங்க. ஏனென்றால் அவங்களுடைய விருப்பம் எல்லாம் என்னென்னா, அந்த பந்தய பொருளை என்ன பண்ணோம், பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி, பந்தயத்திற்காக போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் எப்படி இருப்பாங்களா, இச்சை அடக்கத்தோடு, இச்சை அடக்கமாக ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக, ஜெயம் எடுப்பதற்காக இப்படி இருந்தால் தான் இதில் நான் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறான்னா இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு, அழிவுள்ள இந்த உலக பிரகாரமான அழிஞ்சு போகிற இந்த கிரீடத்தை பெறுவதற்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ எப்படி செய்கிறார்கள்? இந்த அழிவுள்ள கிரீடத்தை, இந்த அழிவுள்ள பந்தய பொருளை, ஒரு வெகுமதி, ஒரு பிரைஸை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறாங்களா, இச்சடக்கமாக இருக்கிறாங்க. எல்லாவற்றிலும் இச்சடக்கமாக இருக்கிறாங்க. அப்படி அவர்கள் இருக்கும்போது நாமோ அறிவில்லாத ஜீவ கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? எழுதுனதெல்லாம் போதும், கட்டுரை, அப்புறம் கவிதை, இதெல்லாம் போதும். இதெல்லாம் என்ன பாருங்க, ரெண்டு காரியத்தை இங்கே குறித்து பார்க்குறோம். உலக பிரகாரமான அழிந்து போகிற அறிவுள்ள காரியத்துக்காக எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருக்கிறாங்க. அதை கோட் பண்ணி காட்டிட்டு நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். எப்படி செய்கிறோம் சொல்லுங்களேன்? அழிவில்லாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக, வாடாத மகிமுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் எப்படி செய்ய வேண்டும்? ஒரு உலக பிரகாரமான காரியத்திற்காக அவன் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுறான், தன் இச்சையை அடக்கிறான். அடக்கிறான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி அந்த பந்தய பொருளுக்காக இச்சையை அடக்கிறான். இன்றைக்கி நமக்குள்ள இருக்கிற அநேக இச்சைகள் இருக்கு, மாம்சத்தில் அநேக இச்சைகள் இருக்கு. ஆனால் அந்த இச்சையை நம்மளால் அடக்க முடிகிறதா? யோசித்து பாருங்க. ஒரு உலக பிரகாரமான காரியத்துக்காக தன் சரீரத்தை கட்டுக்கோப்புக்குள்ள வைத்துக் கொள்ளுகிறான். தன் விரும்பினதை சாப்பிட மாட்டான், ஆசைப்பட்டதை சாப்பிட மாட்டான். இதை தான் சாப்பிடணும், இத்தனை மணிக்கு எழுந்து பயிற்சி பண்ணணும், ஓடணும், முயற்சி எடுக்கணும் அப்படின்று அவன் எப்படியாவது நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அதற்காக அவன் எடுக்கிற பிரயாசங்கள் கொஞ்சம் நெஞ்சமில்ல. தேவனுடைய நாமம் மையமுண்டாகட்டும். அப்படி இந்த அழிந்து போகிற பொருள்களுக்காக அவன் இந்த காரியங்களை செய்யும் போது நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு, இதை காட்டில நம்ம எப்படி இருக்கணும்? அழிந்து போகிற காரியங்களுக்கு எல்லாவற்றிலும் அங்க கோட் பண்ணி பாருங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் பாருங்க, யாவரும். அதுல கிறிஸ்துவன் அந்நியன்லாம் போடல. அப்போ அவங்க உலக பிரகாரமான காரியத்துக்காக யாவரும்
அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருக்கிறாங்க. எல்லாவற்றிலும் அது அழிந்து போகிற காரியம் என்று பைபிள் தெளிவாக சொல்லி கொடுக்கிறது. அதை மேற்கோடு காட்டிட்டு நம்மளுக்கு அதுக்கு அடுத்த பகுதியே நம்மளுக்கு காண்பிக்கிறாங்க. நாமோ அறிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் எப்படி நம்ம செய்கிறோம்? தூக்கத்தை வெறுக்க முடியுதா? அதிகாலை எழும்பி ஜெபிக்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறோமா? தேவனை துதிக்கிறோமா? தேவனை ஆராதிக்கிறோமா? தேவனுக்கு பிரியமா இருக்கிறோமா? தேவன் சொல்படி நம்ம செய்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? அதன்படி நடக்கிறோமா? இதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் ஃபெயில் மார்க் தான். ஆவரேஜ் 35 கூட எடுக்க மாட்டீங்க. யோசித்து பாருங்க. அப்படி இருந்தால் தானே நான் பேச பேச ஆமென் அல்லேலூயா அப்படின்னு சொல்ல முடியும். இல்லைன்னா அப்படியே உட்கார வச்ச போல உட்கார்ந்து கிடப்பீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அழிந்து போகிறதுக்காக எல்லாவற்றிலும் அவன் இச்சடக்கமாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லி தருது. ஆனால் அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்படி இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே நான் அழுத்தி சொன்னாலும், எத்தனை முறை சொன்னாலும் அதை தான் சொல்ல போகிறேன். எத்தனை டைம் கேட்டாலும் நீங்கள் அப்படி தான் கேட்டு உட்காந்துட்டு போகிறீங்க. அதனால் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை இருந்தால் ஆமேன் வரும். ரெண்டாவது அல்லேலூயான்னு சொல்வீங்க. இதை நான் சொல்லி தான் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் உங்கள் உறவு தேவனோடு இருந்து இந்த உலக பிரகாரமான காரியத்தெல்லாம் வெறுத்திருந்தால், நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறது உண்மையானால், இந்த உலக சிநேகத்தின் உலக காரியத்தை அழிஞ்சு போகிற காரியத்தெல்லாம் நீங்கள் வெறுத்து அப்படி இருந்தால் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பீங்க. ஒவ்வொன்று உட்காந்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் இப்போ இன்ஸ்டால் பண்ணல. இப்போ நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுமா? சொல்வதே சொல்லும். என்ன பிள்ளை? என்ன பிள்ளை? நீங்கள் எந்த பிள்ளை? அது கிளிப்பில்லை, பொந்தில் உட்காந்து கிடக்கும். நீங்கள் எங்கே உட்காந்துக்கிறீங்க? அல்லேலூயா. இதுதான் கிளிப்பில்லை. கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா? கிளிப்பில்லை. அப்போ நான் சொல்வதே ஆமாம் சொல்லுமா. ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியல? இந்த அல்லேலூயா எத்தனை 100 ட்ரிப்பு ஒரு நாளைக்கு சொன்னாலும் சொல்லாமல் உங்களால் சொல்ல முடியாது என்பதை இப்போ விளங்கிக்கினேன். இதுதான் உண்மை. காரணம் என்னன்னா, நீங்கள் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் வசனத்தை உள்வாங்கி இதில் நான் எங்கே இருக்கிறேன், எல்லாவற்றிலும் நான் வெறுத்து இருக்கிறேன்னா, அப்போ அழிந்து போகிற காரியத்தில் வெறுக்கக்கூடியதானே ஒரு மனுஷன் நாங்கள் ஒப்பிட்டு அழியாத நித்தியத்தை குறித்து, அழியாத ராஜ்யத்தை குறித்து, அழியாத கிரீடத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு. அல்லேலூயா. அப்போ நாம் எல்லாவற்றையும் என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் வெறுக்கணும். எல்லாவற்றிலும் நமக்கு அடக்கம் இருக்கணும். நினைச்சதெல்லாம் பார்க்கறதெல்லாம் சாப்பிட்றது, அதெல்லாம் இருக்கவே கூடாது என்பதை அவன் ஒரு பந்தயத்தை ஒரு பெரும்படி அது பெறுறானோ இல்லையோ, ஆனால் அதுக்காக என்ன பண்ணுறான்? முயற்சி பண்ணுகிறான், அதுக்காக பிரயாசப்படுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நாம் என்ன பண்ணணும்? இதுக்காக தினந்தோறும் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, நம் எல்லாவற்றிலும் இச்சடக்கம் உள்ளவர் அவர்களை காட்டிலும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். மனைவி விட்டு குடும்பத்தை விட்டு படுக்கிறான். அங்கே பெட்டும் கிடையாது, ஏசியும் கிடையாது, கொசுக்கடி இல்லை, வேப்ப மரத்துக்கு நடுவே படுக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல படுக்கிறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான்? தனக்குள்ளே இருக்கிற இச்சை என்ன பண்ணுறான்? அடக்குறான். அந்த மார்கழி மாதத்தில் பச்சை தண்ணி ஏற்றி என்ன பண்ணுறான்? 2 வேளை குளிக்கிறான். 40 நாள் என்ன பண்ணுறான்? உடம்புக்கு ஊற்றிக்கிறான். உடம்புக்காக ஊற்றிக்கிறான், தலையில் ஊற்றுறான். நம்மால் 2 நாள் ஊற்றிட்டேன், 3ஆவது நாள் ஜலதோஷி பிடிச்சிக்கும், ஜுரம் வந்துடும். வாரத்தில் 1 நாள் தான் கப்பை கழுவான். தலையை போய் மோந்து பார்த்தீங்கன்னா வேறு நாத்தடிக்கும். ஆனால் அவர் 2 வேளை குளிக்கிறாங்க. தன் மாம்ச சரீரத்தை இச்சையை ஒடுக்குறான், அடக்குறான். அல்லேலூயா. அல்லேலூயா.
உதவி செய்யாதது, ஆபத்து காலத்தில் அவனுக்கு நன்மை செய்யாதது, விடுதலை கொடுக்காதது, அதற்காக தன்னை ஒடுக்குறான், அடக்குறான். ஆனால் நம்ம தெய்வத்திற்கு யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்க. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இரண்டாவது பகுதி நான் கடந்து போகிறேன். கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ஆவிக்கேற்றபோல நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். எப்பொழுது ஆவிக்கேற்ற போல நடந்தால் மாம்சத்தை ஜெயிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. நீ மாம்சத்தை ஜெயிக்கணும்னா நீங்கள் ஆவிக்கேற்ற போல நடக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கு மாம்சத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அதிகமாக பிரயாசப்படுகிறோம். நாக்கு ருசிக்காகவும், கண்கள் காணுகிற அந்த இச்சைக்காகவும், அந்த கண்கள் பார்க்கிற பார்வைக்காகவும், காதில் கேட்கறதுக்காக இனிமையான வார்த்தைகளை யூடியூப் மூலியமாக பலவிதமான காரியங்களை பார்க்கிறோம். இப்படி இந்த மாம்சம் விரும்புகிறதுக்கு நாம் அநேக காரியங்களை என்ன பண்ணுகிறோம்? இடம் கொடுக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஆவிக்கேற்ற போல நீங்கள் நடக்கணும்னா மாம்சத்தை தினமும் அதை என்ன பண்ணணும்? அடக்கணும். மாம்சத்துக்கு ஒரு நாள் இடம் கொடுக்கவே கூடாது. ஆனால் இப்போ நான் பேசுறது நிற்கிறதுலாம் எது? ஆவியா மாம்சமா? இப்போ மாம்சம் செத்துச்சுன்னா ஆவி என்ன பண்ணும்? மாம்சம் செத்துச்சு, ஆவி என்ன பண்ணும்? மாம்சம் செத்துச்சுன்னா ஆவி செத்துச்சு. ஆவியில் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாம்சம் இருக்கிற வரையும் தான் ஆவி என்ன பண்ணும்? செயல்படும். ஆனால் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மாம்சம், இப்போ நான் நிற்கிறது மாம்சம், நான் பேசுறது மாம்சம். ஆனால் மாம்சத்திலிருந்து வெளிப்படுறது ஆவி. ஆனால் மாம்சம் இல்லாமல் ஆவி என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். ஆனால் ஆவி எதை அடக்கும்? மாம்சத்தை அடக்கும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாம்சத்தை அடக்கணும். இப்போ நான் புறப்படுறதுக்கு மணி ஒரு 5:15 இருக்கும். நான் சாப்பிட்டு கொஞ்சம் படுக்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே கணவன் மனைவி என்னை பார்க்க முடியாது வந்துட்டாங்க. சரி, 5:15 படுத்தா ஒரு 6 மணி வரையும் கொஞ்ச நேரம் படுக்கலாம், ஒரு அரை மணி நேரம் அது படுக்கலாம் அப்படின்னு சொல்லி, என்ன ஒரு வீட்டில் இன்றைக்கி உபவாச பிரேயரு. அங்கே நிற்கவும், முழங்கால் நிற்கவும் கர்த்தர் பலன் கொடுத்தார். ரொம்ப டயர்டு, ஃபாஸ்டிங்கில் இருந்ததுனால. நேற்றும் ஃபாஸ்டிங், இன்றைக்கும் ஃபாஸ்டிங். அதனால் கொஞ்சம் சற்று இளைப்பார், ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி எது விரும்புச்சு? மாம்சம் விரும்புது. மாம்சம் சொல்லுது இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது, கொஞ்சம் படுக்கலாம் அப்படின்னு. அதுக்குள்ளே சாப்பிட்டு கை கழுவு போகிறேன், எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. இப்போது நான் படுக்க போகிறேன், அவங்களுக்கு போகணுன்னு சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. இப்போது மாம்சமாக ஆவியான் போராட்டம். ஆனால் மாம்சம் சொல்லுது, கண்ணெல்லாம் உனக்கு எரிச்சலே இல்லையா, கொஞ்ச நேரம் படுக்க வேண்டியதான்னு சொல்லுது. ஆனால் சாப்பிட்டுன்னு இருக்கும்போது திரும்பி பார்த்தா அவங்க நிற்கிறாங்க. ஆனால் என்ன பண்ண முடியும்? இப்போ தான் என்ன பண்ணோம்? மாம்சத்தை ஜெயிக்கணும். அல்லேலூயா. தேவன் என்னை சோதிப்பதற்காக சில காரியங்களை தேவன் அனுமதிப்பார். அப்போ நான் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கறேன்னா இல்லை ஆவிக்கு இடம் கொடுக்கறேன்னா? ஆவி என்பது பரிசுத்த ஆவியானவர், என்னை நடத்துகிற ஆவியானவர், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர். இப்போ ஆத்மா வெளியேறு பற்றி சொல்லிவிட்டு நான் போய் படுத்து தூங்கிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு கூட தூங்கலாம், என்னை யாரும் கேட்கப்படுதில்லை. ஏனென்றால் தொடர்ச்சியாக ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன். ஆனாலும் என் தேவன் அனுப்பியிருக்கிறதே ஆத்மா வெளியேற பெற்றது. ஆமென். ஒவ்வொருத்தரும் யார் கொண்டு வர்றது? ஆவியானவர் தான் கொண்டு வர்றார். அப்போ நான் யாருக்கு மதிக்கணும்? கொண்டு வந்து ஆவியானவருக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவரை கனப்படுத்தணும். அவங்களே நான் சொல்கிறது ரெண்டாவது, ஆனால் முதலாவது அவங்க கொண்டு வந்தது யார்? ஆவியானவர். அப்போ எனக்குள்ள இருக்கிற ஆவி உற்சாகப்படுத்தும் போது என் மாம்சம் பலவீனப்படுத்த என்னால் முடியும். ஆமென்.
அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு வந்திருக்குதானே என் அன்பு தேவச்சனமே, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ நம்ம மாம்ச இச்சை நிறைவேற்றாதபடிக்கு நமக்குள்ள இருக்கிற ஆவியனுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இடம் கொடுக்க வேண்டும். ஆமென். அப்போ ஆவியனுக்கு இடம் கொடுத்தால் மாம்சத்தை ஜெயிக்கலாம், மாம்சத்தை ஜெயிக்கலாம். அப்போ யோசேப்புக்குள்ள ஆவியான இருந்ததுனால தான் அவன் மாம்சத்தை என்ன பண்ணா? டேஸ்ட் பண்ணி ஜெயித்தானா இல்லை டேஸ்ட் பண்ணாமல் ஜெயிச்சானா? டேஸ்டே பண்ணலை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை அது ஜெயித்தான். அப்போ தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். நம்ம ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். மாம்சத்துக்கேற்றபடி நடந்தால் ஆவி ஒன்றுமே பண்ணாது. உன் இஷ்டம் போ அப்படின்னு விட்டுரும். இன்னைக்கு நமக்குள்ள ரெண்டுமே இருக்கு, மாம்சமும் இருக்கு, ஆவியும் இருக்கு. மாம்சம்தான் வெளி தெரியும், ஆவி யாரால கண்டுபிடிக்க முடியாது. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். ஆனால் இன்னைக்கு 99% நம்ம எதுக்கு இடம் கொடுக்கறோம்னா மாம்சத்துக்கு தான் இடம் கொடுக்கிறோம். இந்த மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளை சற்று நாம் நிதானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். முழங்கால் யாபம் முடங்கணும் அப்படின்னு போட்டுக்குது. இப்போ நான் உங்களை முழங்கால் போட்டு நான் இங்கே நின்று பேசுனா அது சரி கிடையாது. அப்போ உங்களையும் முழங்கால் போட வச்சுட்டு நான் என்ன பண்ணோம்? முழங்கால் போடணும். இன்னைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஒரு வீட்டுக்கு நீ ஜெபிக்க போனோம். நைட்டே அலௌன்ஸ்மெண்ட் கொடுக்க சொன்னோம். சில சண்டே கிளாஸ் டீச்சர் வரல, ஆனாலும் வந்தவங்க வரையும் கர்த்தர் கொண்டு வந்தவங்க மாத்திரம் வேலைக்கிழமை போய் ஜெபிச்சுட்டு வந்தோம். இதுவரை எத்தனை ட்ரிப்பு நான் போய் ஜெபிச்சிருக்கிறேன். ஆனால் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அந்த வீட்டுக்கு ஜெபிக்கும்படியாக ஒரு வாய்ப்பு கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தார். அப்போது அந்த வீட்டுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு வசனம் எனக்கு ஆதாரம் வேணும். அப்போ தேவன் என்ன நோக்கத்துக்காக நாங்கள் கொண்டு போகிறோம் என்பதை நான் கவனிக்கிறதுக்காக அங்கே நான் கடந்து போயிருந்தேன். அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அங்கே துர்காள் அப்போஸ்தலரில் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது துர்காள் என்ன பண்ணாங்க? வியாதிப்பட்டு மரித்து போயிட்டாங்க. அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, யோப்பா பட்டணத்திற்கு அங்கே பேதுரு வந்திருக்கிறான்னு கேள்விப்படும் போது அங்கே 2 பேர் அனுப்பி பேதுரு வர சொல்கிறாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே வர சொல்லப்படும் போது அங்கே என்ன நடக்குதுன்னா 9:40 பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். பாருங்க, இப்ப பேதுரு அங்க எழுந்துக்கிறதுக்கு அந்த மரிச்சு போன அந்த தபித்தாள் என்கின்ற துர்காள் தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ அந்த மகள் மரிச்சிட்டாங்க. அந்த மகள் யாருன்னா நற்கிரியை செய்கிறதுலையும் தான தர்மம் பண்ணுறதுலையும் மிகுதியாக செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா வியாதிப்பட்டு மரிச்சிட்டாங்க. இப்போது நான் இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு அழைக்கப்படும் போது அந்த வீட்டுக்கு ஜெபிக்க போகிறதுக்காக நான் ஆயத்தமாகும் போது எனக்கு எங்கேயுமே எதை செஞ்சாலும் வசனம் தான் எனக்கு ஆதாரம். அப்போ அந்த வசனத்தை கோட் பண்ணும் போது ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை காண்பித்தார். அப்போ இந்த வசனத்தை காண்பிக்கும் போது அந்த தபித்தால் எழுந்துக்கிறதுக்கு பேதுரு என்ன பண்ணணும்? முழங்கால் படியிடணும். அப்போது இன்னொரு யோசனை, அப்போ அந்த இடத்துல பேதுரு முழங்கால் படியிடாமல் நின்று ஜெபிச்சிருந்தா அந்த அம்மா ஏந்திருப்பாங்களா ஏந்திருக்க மாட்டான்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த முழங்கால் எதை காட்டுகிறது? தாழ்மை வெளிப்படுத்துகிறது. தாழ்மை உனக்கு கத்தனை தராரு, கிருபை வந்தது. மகள் மரிச்சு எழுந்துட்டாங்க, அந்த சகோதரி எழுந்துட்டாங்க. அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இந்த காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு அநேக வசனங்களோடு இன்னைக்கு அங்கே ஒரு 1/2 மணி நேரம் ஒரு குட்டி பிரசங்கத்தை பண்ணிட்டு அது பிறகு ஜெபிக்க ஆரம்பித்தோம். எத்தனை நாள் அந்த வீட்டில் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன், நடத்தியிருக்கிறேன். ஆனால் இந்த ஒரே ஒரு வசனம் தான் என்னை டச் பண்ணிச்சு. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்னைக்கு வியாதி குறித்தும் யாரெல்லாம் வியாதி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களே பிரசங்கத்தில் வைத்து பிரசங்கம் பண்ணிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது முடிச்சுட்டேன். இப்போ முடிச்சுட்டு பிறகு அந்த சகோதரி நல்ல ஜெபிக்கிற சகோதரி, ஏரியா லீடர், சண்டே கிளாஸ் டீச்சர், அதிகாலை ஜெபம், அநேக காரியங்களில் பல உபத்திரத்தின் மத்தியிலே அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார், சாட்சியா நிறுத்தி இருக்கிறார். ஆனால் ஏன் சில காரியத்தில் அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல என்பது என்னுடைய ஆராய்ச்சி. அப்போ ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த இடத்துல முழங்காலில் நின்று ஜெபித்தோம். நான் என்ன சொன்னேன்னா, என்னை கூட ஒரு மனம் பட்டு ஜெபிக்கிறவங்க மாத்திரம் இருங்க, ஒரு மனம் பராதவங்க வந்தவங்களும் வெளியில் போயிடுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இயேசுவும் அதை தான் செஞ்சார், பேதுரும் அதை தான் செஞ்சார். அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இப்போ ஒரு மனம் அந்த ஜெபத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிச்ச பிறகு ஏன் அந்த வீட்டில் போராட்டத்தின் மேலே போராட்டம் அதிகரிக்குதுன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமும் பிரமிப்பாக இருந்தது. ஆமென். தேவன் விற்கிறதுக்கு எப்படியா இருக்கிறாரு? எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். 18 வருஷமா அவங்க வீட்டில் தினந்தோறும் ஒரு நாளைக்கு 10 முறையாவது இல்லை 5 முறையாவது அந்த விக்கிரத்தை அவங்க கண்ணால் பார்க்க முடியும். அவங்க விக்கிரத்தை கண்ணால் பார்க்க முடியும். அது மறைஞ்சலாம் இல்லை, டோரை திறந்தா பார்க்கறது அந்த விக்கிரகம் தான். ஆனால் ஆவிக்குரிய சபைக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. அவங்க ஏற்கனவே கிறிஸ்துவங்களாக இருந்து 20 வருஷம் 30 வருஷம் கிறிஸ்துவங்க. ஆனால் பிசாசு அவங்க கண்களை என்ன பண்ணிச்சுன்னா குருடாக்கி தினந்தோறும் பார்க்குற அந்த விக்கிரத்தை 18 வருஷமாக வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இயேசு எப்படி இருக்கிறாரு? தேவன் எப்படி இருக்கிறாரு? நானும் எத்தனையோ ட்ரிப்பு ஜெபிச்சிருக்கிறேன், ஆனால் ஒரு வெளிப்பாடம் அதை குறித்து காண்பிக்கலை. ஆனால் இந்த நாளில் அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது முதலாவது நான் உபவாசத்தோடு போனேன், 2வது முழங்கால் படியிட்டேன். உபவாசமும் முழங்கால் ஜபத்தையும் கர்த்தர் பார்த்து 18 வருஷமாக மறைஞ்சிருந்த ஒரு காரியத்தை எல்லாருடைய கண்களுக்கு காணும்படியாக அதை நான் ஃபோட்டோவும் எடுத்தேன் ஒரு சாட்சிக்காக. அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக இந்த பீரோ வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டால் 18 வருஷம். கல்யாணத்துக்கு கொடுத்தது, கல்யாணத்துக்கு கொடுத்த பீரோவை எல்லாருடைய கண்களுக்கு தெளிவாய் பார்க்கக்கூடியதான ஒரு காரியம் அந்த வீட்டில் வெளிப்படுத்தினது. போன புதன்கிழமை 12:30 மணிக்கு ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போனேன். நைட்டு 12:30 மணிக்கு வேட்டையாட போனோம். ஆனால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டு 22 வருஷம் ஆகுது. ஆனால் 22 வருஷத்தில் விக்கிரகத்தை வீட்டுக்குள்ளே வச்சுன்னுக்கிறாங்க. இப்போ தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு ஊழியக்காரன் செயல்படும் போது மறைப்பொருளை கர்த்தர் வெளிப்படுத்துவார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்று ஒரு சம்பவத்தை நான் கேட்டேன். பெங்களூரில் ஒரு பையன் ஒரு பொண்ணை தவறாக நினைத்து பழக வரும்போது அது கேள்விப்பட்ட பெற்றோர் அந்த பையனை பிடிச்சி சாகடிச்சு வீட்டு சுவர்லேயே வச்சு நிற்க வச்சு சிமெண்ட் வச்சு பூசிட்டாங்க. பாடி எதில் வச்சு பூசிட்டாங்க, வீட்டு சுவரில் வச்சு பூசிட்டாங்க. பையனை காணம் தேடுறாங்க. தேடி எப்படி கண்டுபிடிச்சி மோப்ப நாயை வர வச்சு கண்டுபிடிச்சா மோப்ப நாய் கரெக்டாக அந்த செவுத்தான போய் நிற்குது. போலீஸ் அந்த செவுத்து உடைக்க சொன்னால் அழுகி போன சரீரம் கொட்டுது, அழுகி போன சரீரம் கொட்டுது. இப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி அநேக காரியங்களை செய்கிறாங்க, செயல்படுகிறார்கள். ஆமென். அந்த மோப்ப நாய் எதை வச்சு கண்டுபிடிச்சிச்சு? அந்த அழுகி போன சரீரத்தை கண்டுபிடிச்சிச்சு. ஆனால் எந்த மோப்ப நாயை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் விட்டாலும் வீட்டில் இருக்கிற விக்கிரத்தை என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு இப்படிப்பட்ட மோப்ப நாய் இருந்தால் தான், என்ன போல் ஒரு மோப்ப நாய் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் தெரியும் எந்த பீரோவில் இருக்கிறதுன்னு. அப்படி நான் கேட்குறேன், 12:30 மணிக்கு புதன்கிழமை கேட்குறேன், இதுக்குள்ளே விக்கிரகம் இல்லவே இல்லையே, கிடையாது, எங்கள் வீட்லேயே விக்கிரக படம் இருக்க போகுதுன்னு ஸ்க்ரூ டிரைவர் கொண்டு வாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னோன்னே அவர் வேகத்தில் என்ன பண்ணார்னா அந்த கர்த்தரை நம்புகிறோம் செலி பண்ண அந்த வசனத்தை பட்சின்னு கிழிச்சாரு. இல்லைன்னு சொல்கிறேன், இருக்குதுன்னு சொல்ல கிழிச்சாரு. அந்த ஸ்டிக்கர் மேலே இருக்கிற அந்த இது கவர் மட்டும் தான் வந்தாங்கன்னா ஸ்டிக்கர் வரல. அவசரப்படாதீங்க, ஸ்க்ரூ டிரைவர் கொடுங்கண்ணே. ஸ்க்ரூ டிரைவர் கைட்டி எப்பயுமே நான் வந்து சொன்னால் அது ப்ரூஃப் பண்ணுவேன். அவங்க இல்லைன்னு சொல்கிறேன், நான் விடலை. இந்த மோப்ப நாய் அதை கண்டுபிடிச்சி எடுக்கிற வரையும் விடாது. ஆமென். அப்புறம் எதுக்கு அந்த மோப்ப நாய் அந்த செவுத்து அனுபவம் நின்னா செவுத்தை உடைச்சாங்க, உள்ள செவுத்துல நிற்க வச்சு ஆள் அப்படியே பூசிட்டு இருக்கிறான். ஒரு நாய்க்கு எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து வச்சிருப்பான்னா என்ன ஆண்டவர் எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து வச்சிருப்பாரு. ஆமென். நீ ஸ்டிக்கரை வச்சு பூசினாலும் ஸ்டிக்கரை வச்சு மறைச்சாலும் அதை எடுத்து காட்டும் போது பிரமிச்சு போனாங்க. பாஸ்டர் 8 வருஷமா உள்ள இருக்குது பாஸ்டர்,
அது எங்கே வச்சுருக்கிறாங்க? பெட்ரூம்லேயே வச்சுருக்கிறாங்க. அந்த பெட்ரூமில் இருக்கும்போது அடிக்கடிக்கு ஒரு நெஞ்சு வலி, மூச்சு திணறும், தூங்க முடியாது. அவங்க மனைவி வந்து நைட்டெல்லாம் என்ன பண்ணணும்? பிசியோதெரப்பி பண்ணணும், மசாஜ் பண்ணணும். அவருக்கும் தூக்கம் கிடையாது, அவங்களுக்கும் தூக்கம் கிடையாது. என்ன போராட்டம் யோசித்து பாருங்க. இப்படி அநேக காரியங்களை பிசாசு நம்மளை மறைச்சு வச்சிருக்கிறான். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அதனால தான் நம்முடைய சர்ச்சில் அந்த கடிந்து கொள்வது படிக்கும் போது என்ன படிக்கிறோம்? முதல்ல ஸ்டார்டிங் எதுனாவது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, அப்புறம் மோகத்தின் இச்சை. இந்த இச்சையெல்லாம் நீ கடிந்து கொண்டால்தான் நீ ஆவிக்கேற்ற போல நடக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு அநேக சபைகளுக்குள்ள ஜலாட போட்டு ஜலிச்சு எடுத்தா எத்தனை பேர், எத்தனை ஊழியக்காரர், எத்தனை விசுவாசி ஆவிக்கேற்ற போல நடக்கிறாங்க, நடக்க முடியும் என்றது சொல்ல முடியும் என்பதை யோசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நாம் முழங்கால் போட்டு ஜெபிக்க உங்களை கொண்டும் சில காரியங்களை கர்த்தர் காண்பிப்பார். உங்கள் வீட்டில் இருக்கிற அநேக பிரச்சனைகளை வெளியே கொண்டு வருவதற்கு நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்தால், அப்போ முழங்கால் படியிட்டா என்ன வலிக்கும்? என்ன வலிக்கும்? முட்டி வலிக்கும். என்ன வலிக்கும்? ஆனால் முட்டியிலேருந்து ரத்தம்லாம் வராது. ஆனால் ஏசப்பா நமக்காக பலியானாரே, அவருடைய தழும்புகளால் குணமாகணும்னா நமக்காக அவர் அடிக்கப்படணும், அது காயமாகணும், அந்த காயம் ஆறணும். அதுக்கு அடுத்தது அது என்ன பண்ணும்? அந்த தழும்புகளால் நம்மளை குணமாக்குகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அடிக்கு பயந்துக்கிட்டு என்னாலும் அடி வாங்க முடியாது விட்டுட்டு ஓடிந்தார்னா சொல்லுங்க, இல்லை தடுத்தாரா? இல்லையே. உங்களுடைய சாபத்தை போக்குவதற்கு, உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களுக்கு விமோச்சனம், பாவ மன்னிப்பு பெறுவதற்கு, சாபங்கள் விலகுவதற்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கன்னு சொல்லும் போது ஆவி உற்சாகமாக தான் இருக்கு. ஆனால் மாம்சம் உடனே என்ன பண்ணுது? கால் வலிக்கிற போல இருக்குது. இல்லை, உடனே உட்காந்துக்கோ, அப்புறம் கால் முட்டி, அரை முட்டி, அவ்வளோதான். அப்புறம் ஏன் வராது முடக்கவாதம்? சொல்லுங்க. நீ முடங்கினா ஏன் வரப்போகுது முடக்கவாதம்? நீ முடங்கல தான் என்ன வாதம் வருது? என்ன வாதம் வருது? முடக்கவாதம் வருது. ஒரு கீரைக்கு ஒரு பேர் உண்டு. என்ன கீரை அது? ஆமாம், அந்த கீரை சாப்பிட்டா கூட ஒன்றும் அதுக்கு போவாது. தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நாம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் ஆவிக்கேற்ற போல நடக்கலாம். ஆமென், அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆவிக்கேற்ற போல நீங்கள் நடக்க வேண்டுமானால் நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படினோம், ஜெபிக்கணும். வசனம் என்ன சொல்லுது? முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக என்ன பண்ணு? முடங்கு. எத்தனை பேர் போடுறீங்க முட்டி? எத்தனை பேர் வீட்டில் உங்களுடைய தனி ஜபங்கள், அதுக்கு அடுத்தது அதிகால ஜபங்கள், லீடராக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், எத்தனை பேர் முழங்கால் நின்று ஜபிக்கிறீங்க? கர்த்தர் பார்த்தால் போதும், கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் அங்கே லீடர் ஃபோனில் ஜபிக்கும் போது அவங்க என்ன பார்த்துனா இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஜபம் கேட்காது. அதுக்காக ஜெபிக்க வேணான்னு சொல்ல, பிரயாசப்படுங்கள். அப்போ எப்படி பிள்ளைகளை வசனம் சொல்லுது, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சை என்ன பண்ண மாட்டீங்க? நிறைவேற்றாது இருப்பீர்கள். அப்போ மாம்ச இச்சை நிறைவேறக்கூடாதுன்னா ஆவிக்கேற்ற போல நம்ம நடக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆவிக்கேற்ற போல நடந்தால் மாம்ச இச்சை நிச்சயமா ஜெயிக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டு ஆவியில சோர்ந்து போய் கிடக்கிறோம். ஆவியோ எப்பொழுதும் உற்சாகமாகவே இருக்கணும். ஆவியில நீங்கள் அனலா இருக்கணும். ஆவியில் அனலா இருந்தால் மாம்சத்தை என்ன பண்ணலாம்? கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தை ஒடுக்குங்க, உபவாசம் போட்டு ஒடுக்குங்க. அது ஒடுக்குனாதான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். மூன்றாவது யாக்கோப்பு 1 அதிகாரம் 14 வசனம்.
அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது. போதும் தேவனுடைய பிள்ளைகளே, இவன் ஏன் சோதிக்கப்படணும்? சோதிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? சோதிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? அவன் தன் தன் சுய இச்சை. அப்ப அந்த சுய இச்சையை நிறைவேற்ற, அப்போ அவன் எதில் நடத்தப்படல? ஆவில, பசுத்தாவில. அதுக்கு தான் ஆவில நிரப்பப்படணும், பசுத்தாவில நிரம்பணும். அநேக வாலிப பொண்ணுங்க வாலிப பையன்ல என்ன பண்றது இல்லை, அப்படியே நிற்கிறது. ஆவில என்ன பண்றது இல்லை, நிரம்புறது இல்லை. அப்படியே ஏதோ பறி கொடுத்து போது லவ் ஃபெயிலியர் ஆகணும் போல அப்படி நிற்கும். நல்ல ஆவில என்ன பண்ணுமா, என்ன பண்ணணும்? உண்மையாக லவ் ஃபெயிலியர் தான். நீங்கள் யாரோட ஃபெயிலியர்? இயேசுவோட ஃபெயில். தேவனுடைய நாம மகிமைப்பட்ட இயேசுவோடு இணைந்து உறவாடி மகிழ்ந்து களி கூர்ந்து முழு இருதயத்தோடு ஆவில நிரம்புங்க. எல்லா மாம்சிச்சு என்ன பண்ணலாம்? ஜெயிக்கலாம். ஆமென். ஜெயிப்பதுக்கு ஒன்னே ஒண்ணுதான். ஆவியானவர் சிம்சோன் மேல இருக்கிற வரையும் மாம்சிச்சை அவன் இடம் கொடுக்கல. ஆவியனர் அவனை விட்டு போனதுனால தான் மாம்ச இச்சையில் அவன் சிக்குண்டான். ஆமென். அல்லேலூயா. அவன் மாம்ச இச்சையில் சிக்குண்டதுக்கு காரணம் என்ன? சகல சத்தியத்தை நடத்துகிற ஆவியனர் விட்டு போயிட்டார். அவனை பலப்படுத்துகிற ஆவியனர் போயிட்டார். ஏன்னா இப்போ இவனுக்குள்ள என்ன போராடுது? மாம்ச இச்சை போராடுது. அந்த அக்காவை பார்க்கலாமா, அந்த ஆண்டியை பார்க்கலாமா, இதுதான். அந்த அண்ணனை பார்க்கலாமா, அந்த அங்கிளை பார்க்கலாமா, இதுதான் இச்சை போராடுது. இன்னைக்கு அநேக சபையில் இச்சை அடக்கலான தான் இன்னைக்கு கன்றாவிலாம் உள்ள வந்துச்சு. இன்னைக்கு சபைகளுக்குள்ள அதுக்கு தாளம் போட்டுக்கிறாரு இன்னைக்கு ஊழியக்காரங்க. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இன்னைக்கு சபைக்குள்ள உலகமும் வேசித்தனமும் உள்ள வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருது. முதலாவது எப்படி உள்ள வரான்? ட்ரெஸ்ஸில் வரான், மேக்கப்பில் உள்ள வரான், ஆடம்பரங்களில் உள்ள வரான், ஸ்டைல், இப்படி ஒவ்வொரு பகுதியாக உள்ள வரான். அதெல்லாம் ஒடுக்கணும். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். அதை ஒடுக்கிறதுக்கு ஒரே இடம் எங்க நீங்க பார்க்கலாம்னா சிபிஎம்ல பார்க்கலாம். ஒடுக்கி எடுத்துருவாங்க, உடைச்சிருவாங்க, அப்பப்போ உடைச்சினே இருப்பாங்க. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, அதை காட்டிலும் நம்முடைய விடுதலை சபை ஒரு மடங்கு கூடுதலாக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் இன்றைக்கு சபைகளுக்குள்ள இச்சடக்கம் இல்லாம அதிகமாக இன்னைக்கு உள்ள போராடுகிறது. அநேக சிந்தைகளில் போராடுகிறது. ஒரு பிள்ளை பயங்கரமான கால் வழியா துடிச்சான். அந்த பிள்ளை கால் வழியா துடிக்கும் போது நானும் மணிக்கணக்காக போராடி ஜெபிக்கிறேன். எத்தனையோ காரியங்களே இயேசுவின் நாமத்தில் அவனை கடிந்து கொள்றேன்னா அது விடுதலை ஆயிடுது. செயலந்து போனா செயலந்து போகுது. குணமாகணும் தீன்னு வந்து கத்தனவெல்லாம் செத்து போய் எழுந்து நடக்கிறான். ஆனால் இந்த வாலிபான பிள்ளை 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை போராடுறேன், பாஸ்டிங்கில் போராடுறேன், பட்டினி பசி எனக்கு போராடுறேன். இருந்த வியாதி அதிகரிச்சிச்சு. அந்த பிள்ளைக்கு இருந்த வலி ஓவராயிடுச்சு. 10ஆம் கிளாஸ் படிக்கிற, வேற சபைக்கு போறான். கத்தரா தேம்பி விக்கி அழுவுறா. நானும் போராடி ஜபிக்கிறேன். விடுதலை கிடைக்கல. 2 மாசமா எல்லா ஹாஸ்பிட்டலும் போனாங்க, விடுதலை கிடைக்கல. அவங்க பாஸ்டர் ஜெபிக்கிறார், விடுதலை கிடைக்கல. கடைசியாக எங்கிட்ட கொண்டு வந்தாங்க. வரும்போது முந்தின நாள் கடுமையான அந்த வழியில் துடிச்சா, ஜோம் பண்ணேன். அது பிறகு சுகமாயிட்டான். மறுநாள் வாங்கன்னு சொல்லி வர வச்சேன். நேற்று தினத்தை அந்த பிள்ளை வந்தான். அந்த பிள்ளை வந்து உட்காந்து பைபிள் படித்தா. என் பிரசங்கத்துக்கு 2 வசனத்தை எடுத்து படித்தா. நல்லதாக உட்கார்ந்து தான் மீட்டிங்லாம் முடிஞ்சுது. கொஞ்சம் எழுந்து நடமான, கொஞ்சம் தாங்கி நடந்தா. இப்பொழுது வாமா ஜெபிக்கிறேன்னு சொன்னேன். 75% சுகமாக இருந்தா, 25% தான் கொஞ்சம் குணமாகாமல் இருந்தால். சரி 25% என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம் சொல்லி கூப்பிட்டேன். பத்தியா ஏண்டா கூப்பிட்டேன்னு ஆயிடுச்சு. போராடுறேன், பசி ஒரு பக்கம், போராடுறேன், கத்துறேன், ஜெபிக்க ஆளை கழிக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணலை.
ஏதாவது அலக்கழிச்சதா கூட பரவாயில்ல, சந்தோஷப்படலாம், வந்து வேடிக்கை பார்க்கணுங்க, திருப்தி பண்ணலாம். நான் போக மாட்டேன்னு சொல்லல, ஆடும் ஆடல, அலக்கழிக்கல, அப்படியே உட்கார வச்சு போல அழுதுன்னு தங்க தான் கண்டேன். பாஸ்டர்மா சொல்கிறாங்க, அழாதுமா தோத்துருமண்ணு, அழாதுமா தோத்துருமண்ணுன்றாங்க. நான் போராடின்னு கிடக்கிறேன், அவங்க உத்து பார்த்துனுக்குறாங்க. அது 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு தேம்பி தேம்பி அழுவுது. ஏண்டா இந்த கேஸ் எடுத்துன்னு ஆயிடுச்சு எனக்கு, ஏன்னா ஃபெயிலியர் ஆகிற போல ஆயிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு மேலே டம் கட்டி போறாரு. இடையில யாருக்கும் ஜெபிக்கல, அந்த பிள்ளைக்கே ஜெபிக்கிறேன். அப்படியே பாஸ்டர்மா கூப்பிட்டு இடுப்பில் கை வச்சு ஜெபிமான்றேன். அவங்க இடுப்பில் கை வைக்கிறாங்க, அவங்க தொடையில் கை வைக்கிறாங்க, தொடையில் கை வச்சா கல் போலக்குதுன்றாங்க. அப்போ கூட விடுதலை ஆகலை. நானும் வெறுப்பாயிடுச்சு. ஆனால் எப்படி அனுப்புறது? ஒரு சவால் நிறைஞ்ச இடத்துல அங்கே ஜபத்தை நடத்துகிறோம். இப்போ அந்த அம்மா அழுதுன்னே ஆட்டோவில் வச்சுன்னா அந்த ஊரே என்ன வேடிக்கை பார்க்கும். அவங்க வந்துக்குது, அவங்க சபைக்கு பேர் வந்து பெதஸ்தா, வந்துக்கிறது விடுதலை சபைக்கு. பெதஸ்தாவில் முடியல எங்கே வந்துக்குறாங்க? பெதஸ்தான் என்ன? குணமாக்கக்கூடிய இடம். அங்கேயே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா விடுதலை ஆகக்கூடிய இடத்துக்கு வந்திருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. போராடிட்டு அது பிறகு அந்த பிள்ளை முட்டி மேலே கை வச்சுக்கின்னு கொஞ்ச நேரம் அமைதியாக ஆண்டவரோட பேசுனேன். ஆண்டவர் என்ன பிரச்சனை? அப்போ தான் அந்த பிள்ளைனுடைய காரியங்களை கர்த்தரை வெளிப்படுத்தினார். நான் சில கேட்ட உடனே அந்த பிள்ளை ஒத்துக்கிட்டான், ஆனால் சிலதுக்கு ஒத்துக்கு வரலை. நான் அதை கூட போராடலை. அதை கேட்ட உடனேயும் அறிக்கை பண்ணமான்னு சொன்னேன். ஏம்மா யார் பைக்கில் நீ போனியான்னு கேட்டேன். எங்கள் அப்பா தான் ஏற்றின்னு போக ஆரம்பிச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு பையனை கூட பைக்கில் போகுதுன்னு சொல்லிக்கிறாரு. நான் எடுத்துனே யார் பைக்கில் போறியான்னு கேட்டேன். இல்லையேன்னு அவங்க அம்மாலாம் நீ தள்ளி போங்கன்னு சொல்லிட்டேன். இல்லைன்னுச்சு. சொல்லுமா அப்படின்னு. எங்கள் அண்ணா கூட பைக்கில் போச்சு. உனக்கு ஒரே ஒரு அக்கா தானே, அண்ணன் இல்லையே. சரி சித்தப்பா பையன் பெரியப்பா பொண்ணா இருப்பானே. யாருமா அந்தான்னு கேட்டேன். எங்கள் தாய் மாமா பையன்ச்சு. யார் அந்த அண்ணன்? யார் அந்த அண்ணன்? தாய் மாமா பையன். அப்போது தாய் மாமா ஒரு கிராமத்துக்குள்ளேருந்து மெயின் ரோடுக்கு வந்து ஸ்கூலில் விடணும். எத்தனை ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றி இறக்கியிருப்பான், எத்தனை இடத்துல பிரேக் வச்சுருப்பான். இந்த உடம்பு ரெண்டும் ஒன்றானா இருக்கும். இட்ஸி டச் பண்ணின்னு வந்து தானே இருக்கும். அப்போ அவங்க உடம்புலையும் உணர்வு இருக்கும். ஆனால் இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, பொண்ணு பெற்ற அம்மா, ஐயா எப்பொழுதும் வேத வாசிப்பா, எப்போதும் ஸ்கூல் போயிட்டு வந்தால் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுவாயா, என் பெரிய பொண்ணு கூட அந்த அளவுக்கு ஜெபிக்க மாட்டாயா, இந்த பொண்ணு எப்பயுமே ஜெபிச்சுன்னே இருக்கையா. நாங்கள் ஜெபிச்சிருக்கிற பொண்ணுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு தான் என்னுடைய ஆராய்ச்சி. அப்போ அந்த பொண்ணு யாரா கூட போய்க்குது பைக்கில்? முறக்கார பையனில் போயிடுது. முறக்கார பையன் சும்மா ஏற்றின்னு போவானா? சொல்லுங்களேன். ஆவிக்கும் மாம்சத்துக்கும் பைக்கில் போராட்டம். எங்கே போராட்டம்? பைக்கில் போராட்டம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணி அறிக்கை பண்ண உடனே டோட்டல் ரிலீஃப். நான் தோத்து போக வேண்டிய நேரம், ஆனால் இயேசு அங்கு ஜெயித்தார். ஏன் சொல்லுகிறேன்னா, ஆவிக்கேற்ற போல நீ நடந்தால் மாம்சீச்சை நீ ஜெயிக்கலாம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சிம்சோனை போல விழுந்து போகிறோம். ஆனால் நீங்கள நானும் யோசேப்பு போல பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும். அந்த கொஞ்ச நேரம் இன்பம், கொஞ்ச நேரம் ஆசை, கொஞ்ச நேரம் எல்லாம் கொஞ்ச நேரம் தான். ஆனால் உடைய முடிவோ நித்திய நரகத்துக்கு தள்ளப்படுவீர்கள் என்பதை மறந்துடவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. உலக பிரகாரமான பந்திய பொருளை பெறுவதற்கு அவன் எல்லாவற்றையும் எல்லா இச்சையும் அடக்கிறான். ஆனால் அவனுக்கு பரலோகம் கிடையாது. எல்லா இச்சையும் அவன் அடக்கினாலும் வெகுமதி பெற்றுக்கொள்ளலாம், பிரைஸை பெற்றுக்கொள்ளலாம், வேர்ல்டு லெவலில் வரலாம். ஆனால் அவன் எங்கே வர முடியாது? பரலோகத்துக்கு வர முடியாது. ஆனால் ஆவிக்கேற்றபடி தேவனுடைய பிள்ளைகளே, நித்தியத்தை நீ பெற வேண்டுமானால் நீ ஆவிக்கேற்ற போல நடக்க வேண்டும். ஆமென். அப்படின்னா எல்லா இச்சையும் என்ன பண்ணணும்? உன் கண்களில் பார்க்கறது, காதில் கேட்கறது, உணர்வு, தொடுகிற உணர்வு. சில தொட்டுன்னு உஸ்ஸுன்னு அப்படியே ஐஸ் போல ஏறும் உடம்புல. எல்லாத்தையும் அடக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏதாவது ஒரு மிஸ்காலில் ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா உடனே அது ரிப்ளை பண்ணி என்ன பண்ணோம்? அவங்க யாருன்னு கேட்டு ஸ்வீட் வாய்ஸ் ஸ்வீட்டாக தான் இருக்கும், முடிவு வேதனைக்குள்ளே தான் கொண்டு போகும். ஆமென். அவன் தன் சுய இச்சினாலே என்ன பண்ணுறான்? இழுக்கப்பட்டு இழுக்குது. மிஸ்கால் இழுக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கடுத்தது இன்னைக்கு என்னென்னவோ இதில் வந்துட்டு மாட்டிக்கிறாங்களே. எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப்பு தான். வேறு இதெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்களப்பா? என்னப்பா?
இன்ஸ்டாகிராம். நல்லா சத்தமாக தான் சொல்லு, நான் சொல்ல தெரியும், நீ சொல்லிடு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர். அதுக்கு மேலே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு இது தெரிஞ்சதே பெரிய விஷயம். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட நட்பில் போய் மாட்டிக்கிட்டு, லவ்ன்றதை போய் வவ்வுன்னு மாட்டிக்கின்னு, எத்தனை பேர் இது வெளி வர முடியாத திருமணம் ஆனவங்களாக இருக்கட்டும், திருமணம் ஆகாதவர்களாக இருக்கட்டும், அவன் தன் சுய இச்சினால் என்ன பண்ணுறான்? சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பாருங்களேன், இவன் சோதிக்கிறது மாத்திரமில்ல, என்ன சொல்றான்? தேவன் என்னை என்ன பண்ணாரு? என்னை சோதிச்சுட்டாரு. உனக்குள்ள ஆவி சரியா இருக்குமானால் உன்னை ஆவியை நடத்துவார், அவன் உணர்த்துவார். அவன் உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த உணர்வுள்ள இருதயம் எப்போது கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தால், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தால், எந்த தீய சக்தியா இருக்கட்டும், எந்த மந்திரமா இருக்கட்டும், எந்த காரியமும் உனக்குள்ள வராது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாகர்கோவிலில் நடந்த ஒரு சம்பவம் 14 வருஷத்துக்கு முன்னாடி. நாகர்கோவிலில் என்னையும் இன்னொரு பிரதரையும் 2 பேரும் நாங்கள் போனோம். அந்த தம்பி நல்ல ஆவிக்கேற்ற போல நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரே மகன், பக்கத்திலேயே ஒரு ஆவிக்குரிய சபை. அந்த ஆவிக்குரிய சபையில் அந்த பிள்ளை சண்டே கிளாஸ்லேருந்து வளர்ந்து நல்லா பசுத்தாவியில் நிரப்பப்பட்டு எல்லா யூத் மீட்டிங்கும் பங்கு பெற்று எப்போதும் கர்த்தரோடு இருப்பான். ஆனால் அந்த மகன் காலேஜ் போகும்போது பஸ்ஸில் போகும்போது ஒரு பொண்ணு இவனை பார்த்துருக்கு. இவனை ஒழுக்கத்தை பார்த்து, இவன் அழகை பார்த்து, இவனுடைய நடத்தியை பார்த்தோன்னையும் அந்த பொண்ணு இவனை என்ன பண்ணிச்சு? விரும்ப ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த பையன் விரும்பலை. அப்படின்னா என்ன சைடு? ஒன் சைடு. என்ன சைடு? ஒன் சைடு. இவனுக்கு இந்த சைடு தெரியாது, இது ஒன் சைட்லேயே சைட் வச்சுருக்குது, 2 சைடு கிடையாது, இவனுக்கு தெரியாது. ஆனால் இந்த பொண்ணு விருப்பம், எப்படியாவது அவனை திருமணம் பண்ணிடணும், நல்லா அடக்கமாக இருக்கிறான், வர்றதுன்னு தெரில, போகிறதுன்னு தெரில, யார்கிட்டையும் பேச மாட்டான். நம்ம ஒழுக்கமாக இருந்தால் டேஞ்சரு, பசுத்தமாக இருந்தால் டேஞ்சரு, அழகாக இருந்தால் டேஞ்சரு, கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் டேஞ்சரு, இதெல்லாம் உனக்கு வரும். ஆனால் உன்னுடைய ஆவி கர்த்தரோடு இருந்தால் உன்னை ஒன்றுமே பண்ணாது. ஆமென். அல்லேலூயா. அதுதான் யோசேப்பு. தேவன் அப்படி தான் இருந்தார், யோசேப்போடு இருந்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை சற்று சிந்தித்து பாருங்கள். இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு இவனுக்கு தனிதாகம் வருது. தனிதாகம் வந்தோடனையும் அந்த பொண்ணு அதுக்கேற்ற போல டக்குன்னு குடிஸ் கையில் கொடுத்துட்டான். அதில் மருந்து கலக்கி வச்சிருக்கு. அதில் குடித்த பிறகு பலிப்படுதுன்னு சொல்கிறேன், நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அந்த கேஸ் நான் தான் அட்டன் பண்ணேன். 3 வருஷம் படுக்கையாக இருந்தான், திம்புருவாதக்காரனாக இருந்தான். அவன் உடம்பை தொட முடியாது, ஒங்குச்சி படுக்க முடியாது, உட்கார முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது, படுக்கையிலே தான் ஊட்டணும். ஒரே பையன், பெரிய வசதியான வீடு. அப்போ நான் சுவிசேஷகர். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஏன் நடந்தது அவங்களுக்கு யாரும் கண்டுபிடிக்க தெரியல, ஆராய்ச்சி பண்ண தெரியல. ஆவியில் 9 வரங்கள் இருந்தாலும் அது முக்கியமான ஒரு வரம் ஊழியக்காரனுக்கு தேவை. என்ன வரம்? தீர்க்கதரிசன வரமா? ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரங்களை கர்த்தர் எனக்கு அப்போவே கொடுத்துட்டார். எனக்கு தீர்க்கதரிசனம் வரலாம் நான் கேட்கவே மாட்டேன், அது எனக்கு விருப்பமாக கிடையாது. ஆவிகளை பகுத்தறிய வரம் இருந்தால் தான் இவ்வளோ பெரிய ஊழியத்தை நடத்துறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆமென். அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய நாமம் மையப்பட்டாங்க. அவன் நல்ல அந்த பிள்ளைங்க அந்த ஃபெய்த்தமில் நல்லா உற்சாகமாக இருந்தான், எப்போதும் ஊழியக்கார கூடவே இருப்பான். ஆனால் அந்த அவனுக்கு அப்படிப்பட்ட தவறான சிந்தையே இல்லை. சின்ன வயசுலேருந்தே சண்டே கிளாஸில் வளர்ந்த பையன். சிபிஎம்மில் பார்த்தீங்கன்னா +1 வரையும் சண்டே கிளாஸ் வரையும் வந்துட்டான். அவன் பைபிள் காலேஜுக்கு போக தேவை கிடையாது, டைரெக்டாக ஒழித்து போயிடலாம். அழகாக அந்த அளவுக்கு நம்ம சிலபஸ் தான் அவங்களும் பண்ணுறாங்க, அந்த சிலபஸ் தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருந்த ஒரு பையன் நடந்தது என்ன தெரியுமா? நம்ம விருப்பத்தை நிறைவேற்றாத பையன், இந்த பையனுக்கு எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு மந்திரம் பண்ணிட்டான். மந்திரம் பண்ணிட்டு 3 வருஷமாக படிக்க இருக்கிறாங்க. உடம்பு அப்படி தொட்டா போதும் வலி. நேற்று கூட அந்த பொண்ணு காலை பாஸ்டமாக தொட்டாங்க, வலிக்குதுன்னு கத்துறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க தொட்டாவே கத்துவாமான்றாங்க. ஆனால் அந்த பையன் உடம்புல எங்கே தொட்டாலும் வலிக்கும், கத்துவான். ஆனால் கழுத்து திரும்ப முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே மரக்கட்டை போல படுத்து கிடப்பான். 3 வருஷம் நாங்கள் போனோம். ஆண்டவரே யாரெல்லாம் ஜெபிச்சாங்க, விடுதலை கிடைக்கல. ஆனால் என்ன காரணம் எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொன்னேன். அப்போது அந்த பையன் மேலே தப்பு இல்லை,
ஒரு ஆஃப் சாரி போட்டதானே, அப்போல்லாம் ஆஃப் சாரி தான், இப்போ தான் சுடிதார்லாம் வந்துச்சு. ஒரு ஆஃப் சாரி போட்டதானே ஒரு பொண்ணு அவன் தலைமோட்டில் வந்து நிற்கிது. அந்த தரிசனத்தை நான் பார்த்து அவங்க அப்பா அம்மாவை வெளியே போக சொல்லிட்டேன். அந்த பையனை மட்டும் ரூமில் படுத்துருக்கிற பையனை ரூமாண்ட போயிட்டு காதில் கேட்டேன், எப்பா ஒரு ஆஃப் சாரி பொண்ணு உன் பக்கத்தில் நிற்கிது, யாருப்பா அந்த பொண்ணு அப்படின்னு. இப்படி இருக்கும் அந்த பொண்ணு, இவ்வளோ ஹைட்டில் இருக்கும், இப்படி இந்த தோற்றம், ஆஃப் சாரி கட்டிகிட்டு இருக்கிறா. அந்த பொண்ணு உனக்கு எதனா கொடுத்ததா? ஆனால் நீ அந்த பொண்ணு விரும்பலை, ஆனால் அந்த பொண்ணு உன்னை விரும்பி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் அங்கிள், ஒரு பொண்ணு என்னை ரெகுலராக டெய்லி என்னை ஜூட்டு ஊட்டிக்கிட்டே இருப்பாள், ஆனால் நான் அதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன். ஆனால் ஒரு நாள் நான் தண்ணி தாக்கன்னு கேட்கும் போது டக்குன்னு அவள் எடுத்து கொடுத்துட்டா. அது குடித்த பிறகு அதுலேருந்து என் உடம்பே மாறிடுச்சு. அது பிறகு டோட்டலாக நான் படுக்க ஆகிட்டேன், நான் காலேஜ் முடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டான். ஜெபிக்க ஆரம்பித்தோம். நீங்கள் நம்ப கட்டி போங்க. பலிப்படுத்துறது கத்த செய்த நன்மைகளை சொல்லுகிறேன். அன்றைக்கெல்லாம் எங்களை கேமரா ஃபோன் கிடையாது, இல்லைனா அதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கலாம். அநேக காரியங்களை ஃபோட்டோ பிடிச்சிருக்கிறேன், அதெல்லாம் நான் எதுவுமே சேவ் பண்ணி வைக்கல. ஆனால் தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். ஒரு 4 மணி நேரம் தாங்க ஜெபித்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கத்த செய்த நன்மையை சொல்கிறேன். அவன் எழும்பி நடக்க ஆரம்பித்தான். அவங்க வீட்டில் சுயல் மாடி மெத்த படி, அதில் ஏறி நடந்த அவங்க அம்மாலாம் மாரலாட்சின்னு அழுகுறாங்க. என்னன்னா 3 வருஷமா என் பையன் படுத்த படுக்கையிலே இருந்தான். காரணம் என்ன? வெளிப்பாடு தெரியல, வெளிப்பாடு தெரியல. ஒன் சைடு லவ். அந்த பையன் செவி கொடுக்காதனால இவன் போய் என்ன பண்ணல, சுய இச்சினால இழுப்புண்டு சிக்கப்படலை, ஆனால் சிக்கிக்கிட்டான். எதில் சிக்கிக்கிட்டான்? எதில் சிக்கிக்கிட்டான்? வாலிப பெண் பிள்ளைங்களே, கல்யாணம் அக்காமார்களே, அண்ணமார்களே, தம்பிமார்களே, நீ எங்கேயும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதை. யாருக்காக ஆண்டவர் இது பேசுகிறான்னு தெரியாது, ஆனால் இங்கே இருக்கிறவங்க பேசுவார், அது எனக்கு நல்லா தெரியும். நீ நன்மை செய்ய போயிட்டு எங்கேயும் சிக்கிக்காதே, உதவி செய்ய போய் எங்கேயும் சிக்கிக்காதே, ரொம்ப ஜாக்கிரதை. எதில் எப்படி நீ மாட்டுவனே தெரியாது. நீ கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கலாம், இடைவிடாமல் ஜெபிக்கலாம், துதிக்கலாம், பாட்டு பாடலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கலாம். ஆனால் ஒன் சைடில் மாற்றுவங்க ரொம்ப பேர், 2 சைடில் 1 சைடில் மாட்டினவங்களாம், ஆண்டவருக்காக வைராக்கியம் நின்றவங்களாம் இப்போ எங்கே போச்சு? இழுப்புண்டு. நீ இழுக்கும் போதே கர்த்தர் உன்னோடு பேசுவார், உன்னை உணர்த்துவார், இது சரியில்லைன்னு சொல்லுவார். உடனே நீ அதிலிருந்து வெளியே வரணும். நான் மாட்ட மாட்டேன், நானும் அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னியானா சீக்கிரமாக மாட்டிப்பேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு இழுக்கப்படுகிறாங்க, இழுக்கப்படுகிறாங்க. சிம்சோன் இழுக்கப்பட்டான், சிம்சோன் இழுக்கப்பட்டான், கண்களால் இழுக்கப்பட்டான். ஆனால் இங்கே யோசேப்பு கண்களால் இழுக்கப்படலை, கையினால் இழுக்கிறான். கை எதை போட்டு இழுக்குத்தா? அவன் போட்டிருந்த வஸ்திரத்தை என்ன பண்ணான்? இழுத்தான். ஆனால் யோசேப்பு என்ன பண்ணான்? தன் வஸ்திரத்தை உதறிவிட்டு ஓடினான். ஆமென், அல்லேலூயா. 2 இழுப்பு இருக்கு. ஒன்று கண்களால் இழுக்கப்பட்டது, சிம்சோன் விழுந்து போனான். இங்கே யோசேப்பு வஸ்திரத்தை இழுத்தாலும் நிற்கல, நிற்கல. ஆமென். இன்னைக்கு ஒரு தம்பியை பார்த்தேன், 2 பையன்களை பார்த்தேன். ஒருத்தன் முன்னாடி ஓடுறான், ஒருத்தன் பின்னாடி போயிட்டு பின்னாடி இருக்கிற பனியனை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ கூட அவனால் முடியல, ஏறி படிக்கட்டில் ஓடுறான். ஆனால் இவன் இழுக்க பார்க்குறான், நிற்க முடியல, ஓடுறான். ஆனால் நான் இருக்குது அவன் பார்க்கல. அப்போ தான் கேட்டேன், ஏன்டா இழுத்தான் அப்படின்னு கேட்டேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் நாம் சில இடங்களில் இழுப்போம். பிசாசு இழுப்பான், சோத்தை காட்டி இழுப்பான், பணத்தை காட்டி இழுப்பான், பல்ல காட்டி இழுப்பான். நீ எங்கேயுமே சிக்கி கொள்ளக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல், வெரி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதாய். இன்றைக்கி அநேக காரியத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது தங்கச்சி தான், அது அண்ணன் தான் அப்படின்னு தான் இருக்கும். தானே தாலியே போய் நின்றுடுவேன். ஜாக்கிரதாய். இழுப்புண்டு சிக்குண்டு தேவனுடைய பிள்ளைகளே, இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார். அவ்வளவுதான். அந்த சோதனை அவனால வெளியே வரவே முடியாது, வெளியே வரவே முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் புருஷனை விட்டு மனைவி, மனைவி விட்டு புருஷர்கள், பிள்ளைகளை விட்டு பெற்றோர், பெற்றோர் விட்டு பிள்ளைகள், ஊழியத்தை விட்ட ஊழியக்காரன்,
இழுக்கப்பட்டு இன்னைக்கு அநேக காரியத்தில் இழுக்கப்பட்டு தேவனுடைய நாம மகிமை உண்டாகட்டும். நம் இழுக்கப்பட்டு ரட்சிக்கப்படக்கூடாது. ஆவியில் நடத்தப்படுவர்களாக இருந்தால் நீ மாம்ச இச்சைக்கு இழுக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னை சகல சத்தியத்தில் உன்னை நடத்துகிறவர் உன் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன பண்ணுவார்? காட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமை உண்டாகட்டும். 4வது 15வது வசனம், 4வது 1:15 யாக்கோப்பு. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாருங்க, இந்த இச்சையானது 2வது அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுது? இழுக்கப்பட்டுட்ட மட்டும் போதாது, உன்னை கர்ப்பவதியும் ஆக்கிடும். இழுக்கப்பட்டுட்டேன்னா அடுத்தது உன்னை என்ன பண்ணிடும்? மாசம் ஆக்கிடும். என்ன ஆக்கிடும்? சொல்லுங்களேன், என்ன ஆக்கிடும்? ஹலோ சொல்லுங்க. நேற்று ஒரு பிள்ளை பெங்களூர்லேருந்து அடிக்கடிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவான். ஒரு வாலிப பிள்ளை அவசர ஆபத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஜெபிச்சுப்பான், ரகசியமாக ஜெபிச்சுப்பான். அவங்க கணவன் குடிக்காரன், கிறிஸ்துவ கண்ணா பிடிக்காது. ஆனால் அந்த பிள்ளை அநேகருக்கு பிரச்சனை உள்ளவங்களாம் ஃபோன் நம்பர் கொடுக்கும். அப்போது நேற்று ஒரு வாலிபான பிள்ளை லக்ஷ்மின்ற ஒரு பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணான். வீட்டில் பயங்கர போராட்டம் அப்படின்ச்சு. என்னம்மா பிரச்சனை, என்ன போராட்டம் அப்படின்னு. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் 6 மாதம் கன்சீவ் ஆகிட்டேன். அதனால் என் ஓரவத்தி என்னை சொல்லி காட்டி என்னை வேதனைப்படுத்துகிறான், துக்கப்படுத்துகிறான் அப்படின்னா. ஒன்று யாரும்மா கல்யாணத்துக்கு முன்னாடி கன்சீவ் ஆக சொல்லுதுன்னு கேட்டேன். என்னாச்சு? ஹலோ என்னங்கம்மாச்சு? இழுக்கப்பட்டாச்சு. இழுக்கப்பட்ட பிறகு சொல்லுங்களேன், இழுக்கப்பட்ட பிறகு அவ்வளோதான். நீ இழுக்கப்பட்டு நீ அவன் பின்னாடி போயிட்டானா, இசைஞ்சிட்டியானா, மயங்கிட்டியானா, நீ ஒத்துக்கினியானா, அதுக்கு அடுத்தது வயிறு பெருசாகிடும், கர்ப்பவதி ஆகிடுவேன். கர்ப்பம் தரிக்கப்பட்டது. இழுப்புண்டு சிக்கப்பட்டுட்டியானா, நீ சிக்கிக்கிட்டியானா, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து. இது என்ன கர்ப்பம்? பாவம். இந்த பாவம் நாளுக்கு நாள் வளர வளர துணிகரம் பாவம் உனக்குள்ள வளர வர துன்மார்க்கமான காரியத்துக்கு நீ ஈடுபட, துணிச்சலான காரியத்துக்கு அவ்வளோதான் கூட. இனிமேல் நம்மளுக்கு பரலோகம் கிடையாது. மனஸ்தாப்பட மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம்? மனஸ்தாப்பட்டு அழுது ஒப்புரவாக மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம். அவ்வளோதான், துணிகரம் வந்துடும். ஒரு ட்ரிப்பு ஒரு ரவுண்ட்ஸு தனி வச்சிட்டான்னா அவனுக்கு அடுத்தது என்ன வரும் தெரியுமா? மனஸ்தாப்பட்டு மனம் திரும்பினா ஃபஸ்ட்டு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனஸ்தாப்பட்டு துக்கப்படலைன்னா நாளைக்கு ஒரு ரவுண்ட்ஸ் அடிக்கிறதில்ல, ஒரு கோட்டர் அடிப்பான். இன்னும் மனசு அவனுக்கு கல்லாயிடும். கத்தர் விட்டு விலகிட்டான்னா அப்புறம் சாராயம் குடிச்சுப்பா, ரோட்டில் விழுந்து கிடப்பான். காரணம் என்ன? அவன் மனசாட்சி தெரியும், இழுக்கப்பட்டுட்டான். யாருடைய இழுக்கு? நண்பனுடைய இழுப்புக்கு. இன்றைக்கி ட்ரீட் வைக்கிறேன், பிறந்த நாள், கல்யாண நாள், இன்றைக்கி நான் சம்பளம் வாங்கியிருக்கிறேன், வாடா டின்னர் வைக்கிறேன், ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீ அவன் இழுக்கப்பட்ட அவன் அன்புக்கு நீ அடிமையாகி போயிட்டியானா அதுக்கு அடுத்தது சொல்லுவான், ஒன்றே இல்லைடா சும்மாடா, உங்கள் சர்ச்சில் தராங்கல்ல, தம்த்து கப்பில் தராங்கல்ல, அது என்னடா பிடிக்கும், அது என்னடா தராங்க? இல்லை மச்சான், அது திராட்சை ரசம்டா, அதுக்கு இங்கிலீஷில் என்னடா ஒயின்டா, அது தாண்டா உனக்கு வாங்கி தரேன், நீலாம் தர நான் வாங்கி தரேன்னுவான். உன்னை இழுப்பான். அப்புறம் உனக்கு குடிக்கானாகி நடு ரோட்டில் விட்டுட்டு போடுவான். இழுக்கப்பட்டு சிக்கப்பட்டு பாவத்தினால கர்ப்பம் தரிக்கப்படுகிறோம். பாவம் பூர்ணமாக்கப்படும் போது என்னாவது? மரணத்தை படிப்பான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது எப்படி ஒரு கருவு வயிற்றுல வளர 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 மாதமோ நாட்கள் கடந்து போக, இதுக்கெல்லாம் தடுப்பூசிலாம் கிடையாது, ஸ்கேன் தேவை கிடையாது. இது போய் என்ன போட தேவையில்ல, சத்துணு டீச்சர்கிட்ட போய் என்ன போட தேவையில்ல, பால்வெட் டீச்சர்கிட்ட போய் என்ன போட தேவையில்ல, அட்டையும் போட தேவையில்ல, நோட் புக்கும் போட தேவையில்ல. இதுக்கு ஸ்கேனும் தேவையில்லை, கர்ப்பம் தரிச்சிட்டா கிடையாது. இதுக்கு ஸ்கேன் தேவையில்லை, தடுப்பூசி கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துனே இருக்கும். இதுக்கு பத்தியுமே தேவை கிடையாது. பத்தி இல்லாமல் வளர்கிற கர்ப்பம் இது, பாவத்தில் கர்ப்பம். ஆனால் பூர்ணம் 10 மாதம் ஆகிட்டு எப்படி ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறியோ அதுபோல இது பாவத்தை நீ பூர்ணமாக்கப்பட்ட பிறகு அது என்ன கொண்டு வருது? மரணத்தை பிறப்பிக்கும். அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, அது உடனே என்ன பண்ணோம்? களைச்சிடணும், அதை அழிச்சிடணும். களைச்சிடணும், அழிச்சிடணும்.
நீ கலைக்கல அழிக்கலையானா அது நாளுக்கெல்லாம் என்ன பண்ணோம்? என்னங்க பண்ணோம்? வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த கர்ப்பம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? கர்ப்பம் தரிக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பாவத்துக்கு விலகி ஓடு. இச்சைக்கு இடம் கொடுக்காத. அது வெறு. வாலிப தம்பி தங்கச்சி, இச்சைகளுக்கு இடம் கொடுக்காத. விலகி ஓடு. பாவத்துக்கு விலகி ஓடு. இல்லாவிட்டால் இழுக்கப்பட்டு அதில் சிக்கப்படுவ. இச்சையானது கர்ப்பம் தரிக்கும். இச்சை உனக்குள்ள வரக்கூடாது. சில பெண்கள் சொல்லுவாங்க, சில ஆம்பளைங்க சொல்லுவாங்க எங்கிட்ட, சில பெண்கள் கோலம் போடும் போது அவங்களே காலையில் போகும்போது முறைச்சி பார்க்குறேன். சில பெண்கள் சொல்லும், நான் வீட்டு வாசல் பெருக்கும் போது போகிற ஆம்பளைகள் அப்படியே முறைச்சி பார்க்குறேன், எனக்குன்னே தெரியலையா, வெக்கமாகதே அவங்களால சொல்கிறதுக்கு, எனக்கு இதுலேருந்து விடுதலை வாங்கி தாங்கய்யான்றாங்க. என்ன சொல்கிறாங்க? என்னங்க சொல்கிறாங்க? சில ஆம்பளைங்க போவாங்க, அவங்க வீட்டுக்கார நல்லா அழகாக இருப்பான், ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த இச்சையானது காலையில் எழுந்து பெருக்கி கோலம் போடுறாங்க தெரியுமா, தண்ணி தெளிப்பாங்க தெரியுமா, அப்படியே பார்க்குறேயா, எனக்கே கஷ்டமாகுது, எனக்கே தெரியலையா, நான் பார்க்குறது எனக்கே அருவருப்பாக்குதுயா, நான் தான் ஏன் இப்படி பார்க்குறேன்னே தெரியலையா. இப்படி சொல்லி ஒத்துக்கொள்ளுகிறவங்களுக்கு கர்த்தர் விடுதலையாக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இது கௌரவத்துக்காக நான் சொல்லவில்லை, உங்களுடைய பிரஸ்டேஜ் பாதிக்கிறதுக்காக நீங்கள் சொல்லாமல் இருந்தாலும் கர்த்தரிடத்திலேயாவது சொல்லுங்க. இல்லை விட்டால் இச்சையானது உன்னை இழுத்துரும். இச்சைக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கு, அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. அதுதான் சொல்றது, இச்சையானது இழுக்கப்பட்டு கர்ப்பம் தரிக்குது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை தன் சுய இச்சையில நீ இழுக்கப்படக்கூடாது தான். கிறிஸ்தவனா நீ இழுக்கப்படக்கூடாது. ஆவியானால் நடத்தப்படுவதற்கு ஒப்புக்கொடு, கர்த்தர் நடத்துவார். கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நம்ம எதில் அறையணும்? எங்க இருக்குது சிலுவை? யார் அறையிறது? இயேசுனாரே போய் அறிஞ்சினாரா? சொல்லுங்களேன். இயேசுனாரே சிலுவையில் அறைவதற்கு ஒருத்தன் தேவைப்பட்டது. ஆனால் இங்கே ஒருத்தர் தேவையில்லை, நீயே என்ன பண்ணு? சிலுவையில் அறை. அதுதான் சொல்றாரு, உன் வலது கண் உனக்கு இடர்லாம் இருந்தா என்ன பண்ணு? பிடுங்கு. உன் கண்ணில் தூசி பட்டுச்சுன்னா என்ன துடிப்ப? யாராவது அது எடுங்கன்னு சொல்கிறோம், இல்லை நீ தண்ணி அடிச்சு எடுக்க பார்க்குற, இல்லை கச்சி பச்சு எடுக்க பார்க்குற, இல்லை எப்படியாவது வெளியே போகணும்னு துடிக்கிறியே. ஆனால் அந்த கண்களில் இச்சைகளால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கிற யோசித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய ஆசை இச்சைகள்லாம் சிலுவையில் அறைய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சிலுவையில் நீ அறையலைன்னா நீ ஆவியில் பிழைத்திருக்க முடியாது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆவியில் பிழைத்திருக்க வேண்டுமானால், ஆவிக்கேற்ற போல நீங்கள் நடக்க வேண்டுமானால், உன் மாம்ச இச்சையை சிலுவையில் தினந்தோறும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் இதெல்லாம் இச்சையாக பார்த்தேன், உண்மைதான், எனக்குள்ள மாம்சம் போராடுது, நான் பலவீனந்தான்பா, நான் உத்தமன் கிடையாது, நான் ஒரு பெரிய பசுத்துவாண்டி கிடையாது, பசுத்துவானும் கிடையாது, எனக்குள்ள போராடுது, எனக்கு இதில் என்ன தாங்க? ஜெயத்தை தாங்க. ஆமென். உன் பலவீனத்தில் நீ எதில் பலவீனமாக இருக்கிறியோ அந்த பலவீனத்திலிருந்து அவர் உன்னை தூக்கி எடுக்கிறதுக்கு அவர் பலன் போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் ஒத்துக்கோங்க, திருமணம் ஆயிருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, பேரம்பெத்தி எடுத்த வயசானவங்களாக இருந்தாலும் சரி, உனக்குள்ள இச்சை போராடும். அந்த இச்சையை மேற்கொள்வதற்கு ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணு. சிலுவையில் அறை. என் கண்களை சிலுவையில் அறையிறேன். என் வாயின் வார்த்தை டபுள் மீனிங் பேச வைக்கிற அந்த வாயின் வார்த்தை மற்றவங்களை இச்சித்து மற்றவங்களை தந்திரமாய் கொண்டு வருகிற அந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பான்னு கேளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உனக்கு அதிலிருந்து ஒரு ஜெயத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நீங்க தான் சரண்டர் ஆகணும். ஆண்டவருடைய ஹெல்ப் கேளுங்க. எதுக்கு கேட்கறல, ஆண்டவரே இதுக்கு என்ன போராடுது, என்னால் ஜெயம் எடுக்க முடியலையா, எனக்கு நல்லா தெரியுது, நான் மாட்டிப்பேனா எனக்கு தெரியுது,
இதில் நான் அகப்பட்டுருன்னா தெரியுது. நான் அண்ணன் பழகினேன், நான் அக்கான் பழகினேன், தங்கச்சின்னு பழகினேன், அங்கிள்னு பழகினேன், சித்தப்பான்னு பழகினேன், தாத்தா நினச்சேன். ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு தவறான சிந்தனை அவங்களுக்குள்ளே இருக்குதுன்னு நான் நன்றாக உணர்றேன். ஆனால் எனக்கு இதை விட்டால் வேறு வழியே தெரியல, எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். தப்பிச்சல்ல வழி செய்வார். தப்பிச்சல்லது உனக்கு வழி செய்வார். எப்போ நீ சரண்டர் ஆகணும். நீ சரண்டர் ஆகினால், உங்களுடைய பலமான நியாயங்களை வெளிப்படுத்தினால் அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். உங்களுடைய வழக்கங்களை அவரிடத்தில் கொண்டு வாங்க. ஆண்டவரே, இது என்னோட போராடுது, இதில் என்னால் மேற்கொள்ள முடியல, தனிமையில் என்னோடு போராடுது, இதுலேருந்து எனக்கு ஜெயத்தை தாங்க. சபைக்கு போகிறேன், ஆராதிக்க முடியல, சைட் பார்வை, ஓர பார்வை, கீழ் பார்வை, மேல் பார்வையில் என்னோட போராடுது, எனக்கு ஜெயத்தை தாங்க. நான் முழு இதயத்தோடு ஆராதிக்கணும் அப்பா, முழு ஆத்மாவோடு நான் முடியத்தில் அன்பு கூறணும் அப்பா, எனக்கு இதெல்லாம் இடைஞ்சலாக தான் நிற்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீ அறிக்கை பண்ணா உனக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருவார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் 6வது பாயிண்ட். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையோ கண்களின் இச்சையோ ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானது அல்ல. பிதாவினால் உண்டானது அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தினால உண்டானது. இந்த இச்சை எதனால உண்டானது? இந்த இச்சை எங்க ஆரம்பிச்சது? எந்த உலகத்தில் ஆரம்பிச்சது? ஏதேன் தோட்டத்தில். அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்துதான்? இச்சிக்கிற போல. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை அந்த இச்சை யார் கொண்டு வரல? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த இச்சை யார் கொண்டு வரல? தேவன் கொண்டு வரல. இந்த இச்சைக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா யாக்கோபுல நம்ம சொல்றோம், தேவன் என்னை சோதிச்சார்னே, அதுக்கு தான் சொல்றாரு, எப்பா என் பேரை நீ இழுக்காதப்பா, இந்த இச்சைக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, இந்த இச்சை உலகத்தினால உண்டானது, இது பிதாவினால உண்டானதல்ல, இதுக்கும் எனக்கு என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் கிடையாது. என்ன இல்லை உள்ள இழுத்து போட்டுக்காதப்பா. தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதாய். இன்னைக்கு எத்தனையோ பேர், எத்தனையோ ஊழியக்காரில் இச்சையோடு அப்பான்றான், ஐயான்றான், ஆனால் இச்சையோடு பார்க்குறோம். ஒர்ஷிப் பண்ணுறவனை இச்சையோடு பார்க்குறோம், சாட்சி சொல்கிறவங்களை இச்சையோடு பார்க்குறோம். அக்காவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், அவங்க அங்கே சாட்சி சொல்லணும். அதில் தான் நான் இங்கே வஸ்திரத்தெல்லாம் சரிப்படுத்திட்டு என்ன பண்ண சொல்கிறேன்? தேவ பயத்தோடு நிற்கணும். மற்றவங்களுக்கு இடரில் உண்டாக்கணும் உனக்கு ஐயோடு வேதம் சொல்லுகிறது. அப்போ எந்த ரீதியிலும் எந்த விதத்திலும் நாம் இடர்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றவங்களுக்கு இச்சிக்கிற போல ட்ரெஸ் பண்ணக்கூடாது, டைட்டாக போடக்கூடாது, லெக்கின்ஸ் போடக்கூடாது, கால் கை அரக்கையில் போடாத. நீ மாற்றுறதில்லை, மற்றவங்களை மாற்றுறதுக்கு வாய்ப்பை கொடுத்துடாத. ரொம்ப கவனம், ஜாக்கிரதையாக இருங்க. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம், உலகத்தின் உண்டாவின் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இது மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும், இது மூணும் தேவனிடத்திலிருந்து பரத்திலிருந்து இறங்கி வந்ததல்ல. இது யாரால உண்டாக்கப்பட்டது? பிசாசினால் உண்டாக்கப்பட்டது. உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இன்னைக்கு ஊழியமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நீ கடைசி வரை நிலைத்திருக்க வேண்டுமானால், உன் அழைப்பில் நீ நிலைத்திருக்க வேண்டும், உபதேசத்தில், சத்தியத்தில், சபையில நிலைத்திருக்க வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ தேவனுடைய சித்தம் செய்யணும். இன்னைக்கு தேவ சித்தம் செய்யாமல் எத்தனை ஊழியத்தை விட்டு தடுமாறி விழுந்து போனவர்கள் ஏராளம். இன்னைக்கு எத்தனையோ சபைகளை வைத்து நடத்தினவர்களாம் ஊழியம் போச்சு. ஏனென்றால் அந்த அழைப்பில் தேவ சித்தம் இல்லை. தேவனுடைய சித்தத்தை அறிந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம சபை விட்டு வெளியே போய், ஆண்கள் பெண்கள்லாம் இன்னைக்கு சபை வச்சு நடத்துகிறாங்க.
ஆனால் சபைன்னா என்னன்னு தெரியாமே நடத்தின்னு இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அதிக ஆக்கினி அடையாதபடிக்கு என்ன ஆகிடக்கூடாதா? போதர்களாகிடக்கூடாதா? இங்கே வந்து கற்றுக்கிட்டு இங்கே வந்து என்ன அழைப்புன்னு தெரியாதபடிக்கு, இது தேவ சித்தமா தேவ சத்தமா என்ன அழைப்புன்னு தெரியாதபடிக்கு 5 விதமான ஊழியத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊழியம் இப்போ எதிரானா சபை ஊழியம் ஆயிடுச்சு. என்ன ஊழியம்? சபை ஊழியம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கர்த்தருக்கு மட்டும் தெரியும், ஒரு சிலருக்கு மட்டும் தெரியும். இந்த 50வது பிறந்த நாளில் நான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தது ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? கடைசி வரை என்னோட போராடிட்டே இருந்தது. 12 சீஷர்களை எப்படி உருவாக்கணும், அது போல 12 ஊழியர்களை அழைக்கணும், அவர்களை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லி ஒரு சிலருக்கு மட்டும் தான் சொன்னேன் நான். ஆனாலும் அதற்கு பிறகு நான் கண்காணித்தேன், சிலரை கேட்டேன், உன்னால் முழு நேரம் ஊழியத்துக்கு வர முடியுமான்னு. ஐயா என்னால் முழு நேரம் ஊழியத்துக்கெல்லாம் என்னால் வர முடியாது ஐயா, நான் சுவிசேஷத்துலாம் கூட இருந்துருந்தேன். அப்படி சுவிசேஷம் தானே இருந்துரு. சுவிசேஷத்துக்கு ஒரு ஆடியன்ஸ் தேவை கிடையாது. கைப்பிரதி ஊழியம் செஞ்சாலும் சுவிசேஷம் தான், ஏசு நல்லவன் சொன்னாலும் சுவிசேஷம் தான். ஆமென். இந்த கனமான ஊழியத்துக்கு யாரை போல் அழைக்கப்படணுமா? ஆரோனை போல் அழைக்கப்பட வேண்டும். நான் பலிபீடத்தில் சொல்கிறேன், இந்த 50வது பிறந்த நாளில் 50 ஊழியக்காரர்களை வர வைத்து 12 ஊழியக்காரர்களை பிரதிஷ்டை பண்ணி ஸ்டேஜில் உட்கார வைக்க நினைச்சவன் நான், கர்த்தர் அறிவார், என் தேவனுக்கு மட்டும் தெரியும். ஆனால் அதுக்கேற்ற பாத்திரர்களாக இன்னும் அநேகர் இல்லை. அதனால தான் ஒருத்தர் கூட நான் எடுக்கலை. எல்லாம் சேரம் காலியாக தான் இருக்குது, வேக்கன்சியில் தான் இருக்குது. எல்லா சேரம் எப்படி இருக்குது? ஆனால் காலத்தை பார்த்தால் சுவிசேஷராகணும் போட்டுக்குதா? சொல்லுங்களேன். போதுகிறாய், இன்னும் அதுக்கேற்ற காலம் உங்களிடத்தில் வரலாய். அநேகர் நான் யோசித்தேன், 3 பேர் சொல்லியிருக்கிறேன். 3ல் 1 தான் இங்கே இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கு, மீதி 2 பேர் வரல. ஆனால் 3 பேர் சொன்னேன், ஆயத்தமாகுங்க. ஒருத்தர் 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ஆயத்தமாகுங்க, பிரதிஷ்டை பண்ணுறேன்னு. போன ஜனவரிக்கு பண்ணுறதுக்கு இருந்தேன், போன ஈஸ்டருக்கு பண்ண இருந்தேன், ஈஸ்டர் மிஸ் ஆயிடுச்சு, ஜனவரிக்கு பண்ண இருந்தேன், என் தேவன் தெரியும், அது மிஸ் ஆயிடுச்சு. இந்த 50வது பிறந்த நாளையாவது 12 ஊழியக்காரர்களை அழைக்கணும்னு சொல்லி ஒரு சிலர்கிட்டலாம் நான் கவுன்லாம் கேட்டேன். அந்த ஆர்டினன்ஸ் பண்ணுறது கவுன், என் தேவனுக்கு தெரியும் எவ்வளோ செலவானாலும். ஆனால் அந்த கவுன் போட்டு அவங்களை பிரதிஷ்டை பண்ணணும்னா அவங்க முறைப்படி என்ன பண்ணியிருக்கணும்? பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கணும். அப்போ இன்னொருத்தர் கேட்டேன், ஐயா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ஆலிவ் ஆயில் என்ன வச்சு என்ன பண்ணிக்கிறீங்க, எல்லாருக்கும் பிரதிஷ்டை பண்ணிட்டுங்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் நான் ரெடியாக தான் இருந்தேன். ஆனால் அதுக்கேற்ற பாத்திரம் யாருமே இல்லை. ஏன்னா இந்த கனமான ஊழியத்துக்கு நீங்கள் ஆரோனை போல் அழைக்கப்பட வேண்டும். சண்டை பண்ணாதவனும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்காதவனும், பண ஆசை இல்லாதவனும், இப்படி அநேக லிஸ்ட் இருக்குது. இதில் பார்த்தா எல்லாமே மார்க்கெட் டவுனாக தாங்குது, எதுலேயுமே ஃபாஸ்ட் மார்க் வரல. அதில் கூப்பிட்டு ஏன் அவங்கள கஷ்டப்படுத்துறதுன்னு, ஆண்டவர் என்னை அடித்தாலும் பரவாயில்ல, என்னை தண்டித்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்கள தெரியாமல் ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, கலப்பை மேலே கை வச்சுட்டு பின்னிட்டு ஓடக்கூடாது. என்னை கூட யாருமே நிற்க முடியாது. ஆனால் நான் மட்டும் இயேசுவோடு நிற்கிறேன். எத்தனை உடல் ஊழியக்காரர்கள், எத்தனை பேர் ஆரம்பித்து, எத்தனை பேர் நான் சிந்தித்து உருவாக்கினேன். 18 மாதத்தில் ஒருத்தன் ஓடிவிட்டான், எப்பயோ சர்ச்சு கட்டான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஊழி என்பது சாதாரணமான காரியம் கிடையாது. அழைப்பில் கரெக்டாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆவியில் நடத்தப்பட வேண்டும். இன்றைக்கி அநேகர் நிற்க முடியாது விழுந்து போயிருக்கிறார்கள். கொஞ்ச நாள் போகும், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் வரும்போது தான் தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, ஊழி என்பது சாதாரணமான காரியம் கிடையாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவ சித்தம் வேண்டும். தடியத்தலாம் தண்டல்காரன் ஆயிடக்கூடாது. பைபிள் படிச்சவங்களாம் பாஸ்டர் ஆயிட முடியாது. பேய் ஓடுறதுனால பாஸ்டர் ஆயிட முடியாது. அதுக்கேற்ற பயம் இருக்க வேண்டும். பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தம் செய்ய வேண்டும். ஆமென். 12 பேரை நான் சூஸ் பண்ணி வைத்திருந்தேன். என் தேவனுக்கு மாத்திரமே தெரியும். இன்னைக்கு வந்து ஊழியக்காரலாம் 2-3 ஊழியக்காரன் கூட இருக்கிறாங்க. எனக்கு யாருமே இல்லைன்றது தான் என்னுடைய வருத்தம்.
ஆனாலும் என்னை கூட யாரையும் சொல்லி கூப்பிட்டு என்ன பண்ணுறக்கூடாது, தலைமலை கை வச்சுட்டு என்ன பண்ணுறக்கூடாது, ஊழித்து எடுத்துடக்கூடாது. முழு நேரம் வந்தால் அவங்க முழு ஊழித்தை பொறுப்பு கையில் கொடுக்கலாம். அவங்கள எங்கே உட்கார வைக்கலாம், எங்கே உட்கார வைக்கலாம், ஸ்டேஜில் உட்கார வைக்கலாம். ஆமென். தேவ சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவங்க நிலைத்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள என்ன போராடாது, இச்சைகள் போராடாது. தேவ சித்தம் இல்லாமல் வந்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல சிம்சோனை போல வழி மாறுவதற்கு வாய்ப்புகள் ஏராளம். ஏனென்றால் நம்மளை காட்டிலும் மந்திரவாதிகள் தவம் இருந்து நிர்வாண பூஜையில் இருந்து எல்லாத்தையும் வெறுத்து திருமணம் ஆகாமல் அவனுக்காக அந்த மந்திரம் ஜெயிப்பதற்காக எல்லா கட்டுப்பாட்டுகளையும் தன் இச்சைகள்லாம் அடக்கி, ஆனாலும் அவனை கூட நம்ம மேற்கொள்றதுக்கு என்ன இல்லை, பலன் இல்லாமல் இன்றைக்கி அநேக ஊழியர்கள் விழுந்து போயிருக்கிறாங்க. 48 நாள் மண்டல பூஜையில் உட்கார்றான் அந்த மந்திரத்தை ஜெயிக்கணும்னு சொல்லி. இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம அப்படி ஜெயிக்கிறோம்? நம்மளும் அந்த கட்டுப்பாடு இருக்கா? இச்சையை அடக்கிறோமா, பணாசியை அடக்கிறோமா, இல்லை பொருளாசியை அடக்கிறோமா? பிறர் பொருள் இச்சிக்காதுன்னு சொல்லுது, பிறர் மனைவி இச்சையோட பார்க்காதுன்னு சொல்லுது. ஆனால் இல்லையே, யோசித்து பாருங்க. தேவனுடைய நாம மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்டதான காரியங்கள் இந்த பூமியில் இச்சை என்பதை பிசாசு கொண்டு வந்தான், தேவன் கொண்டு வரவில்லை. இப்போ தேவன் கொண்டு வராததெல்லாம் என்ன பண்ணணும், சிலுவில் அனுதினம் என்ன பண்ணணும், சிலுவில் அறையணும், சிலுவில் அறையணும். ஆமென். அல்லேலூயா. கடைசியாக வாசித்து முடிக்கலாம். 1 யோவான் 2:17. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம். உலகமும் அது இச்சையும் என்ன பண்ணுமா, ஒரு நாள் ஒழிந்து போம். ஒன்று அது ஒளியும் இழிஞ்சி ஒளிஞ்சிருவேன், ஒளிந்து போவோம். வசனம் சொல்லுது. நீ எதை விட்டுட்டு யாருக்காக ஓடுன? யோசித்து பாருங்க. ஏசா கூழ் மேல என்ன வச்சான், ஒரு இச்சை, ஒரு ஆசை, ஒரு விருப்பம். அதுக்காக எதை வித்து போட்டான்? ஆமா, தேவனுடைய பிள்ளைகளை சற்று சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு மண்ணுக்காக, அழிஞ்சு போகிற மண்ணு மாம்சத்துக்காக, அதுக்காக மானியத்தை விட்டு போடுகிறோம், அபிஷேகத்தை இழந்து போகிறோம், கிருபையை நஷ்டப்படுத்திக் கொள்ளுகிறோம், கிருபையை போக்கடிக்கிறோம். யோசித்து பாருங்க. தகுதி இல்லாதவனுக்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற கிருபையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, உலகமும் அதன் இச்சைகள் ஒளிந்து போகும், ஒளிந்து போகும். அதெல்லாம் ஒளிஞ்சிரும். அதெல்லாம் ஸ்டாண்டர்டு கிடையாது, அதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது. அது கொஞ்ச நேரத்தில் ஒன்று விட்டு போயிடும். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு அழகான ஒரு பெண் பிள்ளை, வாலிப பிள்ளை, அவளுக்கு ஒரு 1.5 வயசுலேருந்து 2 வயசு ஒரு பிள்ளையோடு கையில் கூட்டின்னு வந்திருக்கிறா. அவளுக்கு கல்யாணம் ஆனது போலே தெரியல. ஆனால் ஒரு குழந்தை மட்டும் பால் பிடி வச்சுன்னு 10 தூங்கினுக்குது. அது யாருன்னு தெரியல. அம்மாவும் பொண்ணும் அக்கா தங்கச்சி போல நிற்கிறாங்க. அப்படின்னு நான் அன்னைக்கு பிரசங்கம், இந்த வாரம் பிரசங்கம் பயங்கரமாக ஆவியானவர் பேசினார். தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். நம்பிக்கை குறித்து பேசும்போது அதில் ஒன்று டாக்டர் மேலே நம்பிக்கை 8 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா செலவு செஞ்சுட்டு முடியாத இந்த செவ்வாய்க்கிழமை வந்தான் அரும்பாக்கத்துலேருந்து. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா வடப்பள்ளிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க எதுக்கு வந்திருந்தாங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிள்ளை ஒரு பையன் மேலே நம்பிக்கை வச்சு கத்தரை விட்டு விலகி இந்து கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிட்டான். 9 வருஷம் ஆவிக்குரிய சபையில் போய் அந்த சபையில் எல்லாம் காரியத்தில் இருந்தது. இடையில வந்ததான அந்த இச்சையான காரியத்துக்கு தேவனை விட்டால் தாய் தகப்பனை விட்டுட்டு அம்மா அப்பா வேணாம், இயேசு வேணாம், சபை வேணான்னு சொல்லிட்டு அந்த இடையில அந்த பையன் மேலே வச்சு நம்பிக்கையில் போய் அவன் என்ன பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்று எடுத்துட்டான். இப்போ போன மாசத்துல வேற பெண்ணோட தொடர்பு வச்சு கேட்டோன்னையும் இவன் சூசைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்? நம்பிக்கை துரோகம். நீ யாருக்கு துரோகம் பண்ண? எதை விதைச்சியோ? அப்ப இயேசுக்கு துரோகம் பண்ணலாமா? சபைக்கு துரோகம் பண்ணலாமா? யோசித்து பாருங்க, சற்று சிந்தித்து பாருங்க. இப்போ அழுது புலம்புகிறார். இண்டிவிஜுவல் ஜபத்தில் யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பொண்ணு அவ்வளோ நேரம் தேம்பி அழுதுச்சு. உடனே தம்பி கூப்பிட்டா, தம்பி கேமரா ஏடுறா அப்படின்னா. எதுக்கு? அழுவுறது ஏடுறா, சாட்சி வேணும். என் தேவனை நீ எவ்வளோ துக்கப்படுத்தி அழ வச்சிருப்ப. பிசாசு முன்னாடி பசுத்தாவினை துக்கப்படுத்தியிருப்ப. பிசாசு முன்னாடி இயேசுவானவரை தலை கீழே தொங்க வச்சிருப்ப. ஏன்? உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போகும். எந்த மனுஷனும் உன்னை கூடவே இருக்க மாட்டான். டைரி மில்க்குக்காக, ஐஸ்கிரீமுக்காக இதுக்கெல்லாம் மயங்கிடாதீங்க. உங்கள் அபிஷேகத்தை இழந்துடாதீங்க.
அது ஒரு நாள் ஒளிந்து போகும். உன் சரீரத்தை உருகுலைச்சிடும். ஜாக்கிரதாய் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. உன் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். எதை செஞ்சாலும், எதை கொடுத்தாலும், எதை வாங்கினாலும், யாருக்கு நீ நன்மை செஞ்சாலும், நீ எங்க போனாலும் ஆண்டவர் போ சொன்னா போ. நீ ஏன் போயிட்டு ஆண்டவர் தான் போக சொல்லிட்டான்னு அவர் மேலே பழி போட்டுறாது. இன்னைக்கு காலையில் ஒரு வீட்டில் பாஸ்டிங் பிரேயரு, அந்த வசன ஆதாரத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அப்போ தான் அந்த வசனம் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அப்போ அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு தேவன் எனக்கு என்ன பண்ணுறாரு? வசனத்தை கொடுத்து என்னை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு கிருபை வரங்க இருக்குது, நான் பெரிய பசுத்தமான் நீதிமான் சொல்லிட்டு எங்கன்னா போய் சிக்கி கொள்ளக்கூடாது, எங்கன்னா நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். விசிட்டிங் போகிறோன்னு சொல்லிட்டு போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஊழித்து போகிறோன்னு சொல்லி மாட்டிக்கொள்ளக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எதை செஞ்சாலும் தேவன் அனுமதிக்கணும், தேவ சித்தம் இருக்கணும். தேவன் அனுமதிக்காத இடத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், நான் அவனை அனுப்பினதும் இல்லை, நான் கற்பித்ததும் இல்லை. இதெல்லாம் வேத வசனம் ரொம்ப பேர் தெரியல. நினைச்சா ஓடிடுறான். போனா 100 ரூபா கிடைக்கும், 500 ரூபா கிடைக்குன்னு ஓடிடுறான். உன் அபிஷேகத்தை இழந்து போயிறியே, திருப்பி கிடைக்குமா? உன் பசுத்தை இழந்து போகிறியே, திருப்பி கிடைக்குமா? யோசித்து பாருங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா விஷயத்தையும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. எல்லா விஷயத்திலும் பரிசுத்தமா இருக்கணும். எங்க பேசினாலும், யாரிடத்துல பேசினாலும் கர்த்தருடைய உதவியோடு பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அதிலிருந்து வெளியே கர்த்தர் கொண்டு வருவார். தெய்வம் தாமே இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மளோட பேசியிருக்கிறார். ஆமென். Her address: Jesus Christ Deliverance Church, number 2/101, Tiruvallur Street, Tirthankarayambattu, Red Hills, Chennai 600052. Contact Pastor J. Daniel Jabasilan 9940 487775 and 9941 487775. எங்கள் முகவரி இயேசு கிறிஸ்துவின் விடுதலை சபை, எண் 2/101, திருவள்ளுவர் தெரு, தீர்த்தங்கரையாம்பட்டு, ரெட் ஹில்ஸ், சென்னை 600052. மேலும் தொடர்புக்கு பாஸ்டர் ஜே டேனியல் ஜபசிலன் 9940487775 மற்றும் 9941487775.